முதல்ல அரஸ்ட் த பாடி. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும். படிக்கும்பொழுது இந்த பக்கம் அந்த பக்கம் மனசு அலையக்கூடாது. அதுக்கு பெற்றோர்களும் துணை போகணும். ஒரு சின்ன ரூம் அவங்களுக்கு கொடுங்க, யாரும் இல்லாத இடத்துல உட்காருங்க. இது இல்லைன்னா படிப்பு வராது. என் அன்பார்ந்தவர்களே, நம்ம அனாவசியமாக ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கிறோம். அது என்ன சின்ன விஷயம் அப்படின்னா, நிறைய மார்க் வாங்கிறது அல்லது வாழ்க்கையில் வெற்றி பெறுவது. இது என்னங்க இது சின்ன விஷயம்னு சொல்கிறீங்க? ஆமாம், இது சின்ன விஷயம்தான். எப்போ இது சின்ன விஷயம் அப்படின்னா, எப்படி உங்கள் இலக்கை அடைவதுன்னு நீங்கள் புரிஞ்சுட்டீங்களன்னா இட் பிகம்ஸ் எ வெரி ஈஸி டாஸ்க். ஆனால் எப்படி அடைவதுன்னு தெரியல அப்படின்னா, ஈவன் எ சிம்பிள் ஜாப் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு அக்கம்ப்ளிஷ். அதை தான் நான் சொல்லிட்டு வரேன். என்னுடைய மென்டரிங் ப்ரோக்ராம், கவுன்சிலிங் ப்ரோக்ராம் வரக்கூடிய பெற்றோர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பயிற்சி என்னென்னா, ஹவு டு யூ அரெஸ்ட் தி பாடி அண்ட் தி மைண்ட். இந்த எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது நான் ஒவ்வொரு எபிசோட்லையும் எதனா ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன். அதை நீங்கள் போய் செய்யணும். அது செய்யலைன்னா இந்த ப்ரோக்ராமுடைய முழுமையான எஃபெக்ட் உங்களுக்கு வராது. கடந்த 2-3 எபிசோடாக நான் என்ன சொல்லிட்டு வரேன், அரெஸ்ட் தி பாடி. ஏனென்றால் மனமும் உடலும் ஒரே அமைப்பினுடைய 2 பரிமாணங்கள். தி மைண்ட் அண்ட் தி பாடி ஆர் பார்ட் ஆஃப் தி சேம் சிஸ்டம். எத்தனையோ ஆராய்ச்சிகள் பண்ணியாச்சு. The research says that the successful people are those who are able to concentrate on a single thing for an extended period of time. புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்னு. யாரால ஒரே விஷயத்து மேலே நீண்ட நேரம் மனதை செலுத்த முடியுதோ வித்தவுட் எனி இன்டரப்ஷன், அவங்களால தான் வின் பண்ண முடியும். அதற்கு 2 விஷயங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். உடல், மனம். அது தானாக கோஆப்ரேட் பண்ணாது. லெட் அஸ் பி வெரி வெரி கிளியர். நான் ஏற்கனவே சொன்னேன், சிறு குழந்தைகள் வளரும் பொழுது அவங்கள நான் பாடியை நம்ம டிசிப்ளின் பண்ணலை. நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள உட்கார வைக்கணும், படிக்க வைக்கணும். அது இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் அடுத்த முறை கிரிக்கெட் மேட்ச் பாருங்கள், ஃபுட்பால் மேட்ச் பாருங்கள், இல்லை ஷட்டில் காக் அல்லது செஸ்ஸு, எதை நீங்கள் போய் பார்த்தாலுமே இந்த பயிற்சிகளையும் அவங்க ஏதாவது இடத்துல பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு கிரிக்கெட்டர் இருக்கார், அவருக்கு ஒரு பந்து வீசுகிறாரு, அது 160 கிலோமீட்டர் வேகத்தில் வரப்போகுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் வந்து அதை இறங்க போகுது அவர் பேட்டுக்கு முன்னாடி. அதுக்குள்ளே அவர் டிசைட் பண்ணி அந்த பந்தை பார்த்து எப்படி சுற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு 11 பிளேயர் சுற்றி இருப்பாங்க. அவங்க கிட்ட போகாமல் அவர் பவுண்டரியோ 6-ரோ இல்லை சிங்கிள் ரன்னோ அடிக்கணும். இதுதான் அவருடைய டாஸ்க்கு. எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வேணும். அதற்கு அவருடைய உடலால் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். அதை தான் சொல்கிறேன் நான், அரெஸ்டிங் த பாடி. ஒரு கிரிக்கெட்டர் நெட் ப்ராக்டிஸில் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ஒரு ஷட்டில்காக் பிளேயரு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, கான்சன்ட்ரேட் பண்ணி. அது ரொம்ப முக்கியம். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் an amateur அண்ட் அ ப்ரொஃபஷனல். விளையாட்டாக விளையாடுபவர்களுக்கும் சீரியஸாக விளையாடுபவர்களுக்கும் இந்த பாடியை மெயின்டைன் பண்ணுறது, இந்த பாடியை ட்ரெயின் பண்ணுறது தான் முக்கியம். லைஃப் ஸ்டைல் ஒன்று உண்டு. லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்னென்னா, காலையில் நீ எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற, எழுந்து பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வரையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு மணி நேரம் நீ சீட்டில் உட்காந்து படிக்கிற, சாயந்தரம் எத்தனை மணி நீ வீட்டிலேருந்து வர, எத்தனை மணிக்கு படுக்க போகிற, அந்த இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ மணி நேரம் நீ சீட்டில் உட்காந்து படிக்கிற. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சீட்டில் உட்காந்து படிக்கிற, சீட்டில் உட்காந்து படிக்கிற, சீட்டில் உட்காந்து படிக்கிற. ஒரு டேபிள் சேரை போட்டு அசையாமல் உன்னால் ஒரு இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னா அந்த பாடம் மனசில் ஏறாது. நான் அதை தான் சொல்கிறேன். இந்த சூட்சமங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிளுங்க. பெரிய பெரிய மானஸ்ட்ரீஸ் இருக்குது, ஜென் மானஸ்ட்ரீஸ். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸினுடைய
முகாம்களுக்கு போனீங்களா இதுதான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. முதல்ல அரஸ்ட் த பாடி. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும். படிக்கும்பொழுது இந்த பக்கம் அந்த பக்கம் மனசு அலையக்கூடாது. அதுக்கு பெற்றோர்களும் துணை போகணும். ஒரு சின்ன ரூம் அவங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா மாடிக்கு போய்ட்டும், மொட்டை மாடிக்கு போய்ட்டும். இன்றைக்கி ஃப்ளாட் சிஸ்டம் வந்தாச்சு. அதனால் எத்தனை பேர் வீட்டில் ஓப்பன் ஏர் இருக்குமோ தெரியாது. வீட்டில் படிக்க முடியாதா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு போயிடுங்க. யாரும் இல்லாத இடத்துல உட்காருங்க. இது இல்லைன்னா படிப்பு வராது. இப்போ கணக்கு பாடம் நான் மார்க் வாங்கலை அப்படின்னா அந்த கணக்கு பாடத்தை எடுத்து வைத்துக்கொண்டு தினம் 1 மணி நேரம் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேன். இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, கன்சிஸ்டன்சி. தினம் ஒரே இடத்துல 1 மணி நேரம் கணக்கு பாடத்தை நான் போடுவேன். டைமர் போட்டுடுவேன். அந்த 1 hour வேற எதையுமே தொட மாட்டேன். என்னுடைய கைகள் அந்த பேனா பென்சிலை தான் பிடிக்கணுமே தவிர மொபைலை தொடக்கூடாது. இந்த ஒரு டிசிப்ளின் வரணும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த கருத்தை மனசில் வாங்கிக்கோங்க. ஏன்னா அடுத்த வர எபிசோடில் நான் மனசை பற்றி நான் பேச ஆரம்பிக்க போகிறேன். ஸோ டு ஸ்டார்ட் வித் 10 minutes அசையாமல் உட்கார சொல்லுங்கள். அப்புறம் 11 minutes, 12 minutes, அப்புறம் 1 hour இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாமல் படித்தாங்களன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தது மனசில் ஏறும். ஸோ இன்றையிலிருந்து அடுத்த 1 வாரம் நான் சொன்ன இந்த அபியாசங்களை பண்ணுங்கள். ஒரு வேலையும் இல்லை, கை கட்டி கண்களை மூடி தியானம் செய்வது போன்ற ஒரு நிலையில் அசையாமல் இருங்க. அதுதான் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தும் பொழுது க்ளோஸ் யுவர் ஐஸ், பாடி ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலை வரும்பொழுது அலைபாயும் மனம் ஓரிடத்தில் நிலைத்து நிற்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உடனே அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு எஸ் ஐ லைக் இட் என்று ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஸோ தட் இட் ரீச்சஸ் எவ்ரிபடி. படிப்பு சம்மந்தப்பட்டோ சட்டம் சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை அடுத்து வரக்கூடிய எபிசோடுங்களால் கவர் பண்ண முடியும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.